போராட்டத்தினை தலைமையேற்று நடத்தி வருகின்ற அகில இந்திய பிஎஸ்ஐயின் தமிழகத்து தலைவர் டாக்டர் ரவி அவர்களே, இதனை ஒருங்கிணைத்து வரும் அன்புக்குரிய தலைவர் அன்புவேந்தன் அவர்களே, இங்கே இந்த களத்திற்கு கனத்த இதயத்தோடு எவ்வளவுதான் நான் துக்கத்தில் இருந்தாலும் என் இணையர் காட்டிய களப்பணியில் நான் யாருக்கும் சளைத்து நிற்க மாட்டேன் என்று இங்கே முன்னாலே நின்று இந்த போராட்ட களத்திலே தன்னை முன்னிறுத்தி கொண்டு அமர்ந்து கொண்டிருக்கின்ற என்னுடைய அன்பு மகளும் நம்முடைய பண்பாட்டு தலைவர் அவர்களுடைய துணைவியாருமான திருமதி ஆம்சாங் அவர்களே, முதலில் வணக்கத்துக்குரிய பிக்கு அவர்களையும் அண்ணன் குரு அவர்களையும் இந்த வந்திருக்கின்ற தலைவர்கள் அனைவர்களையும் இந்த நேரத்திலே நான் வெகுவாக அவர்களோடு துணை நின்று பாராட்டுகிறேன். ஒரு 45 ஆண்டுகளுக்கு முன்பாக எங்கள் ஐயா பௌத்த பெரியார் மு சுந்தராசனார் அவர்களுடைய அன்புக்குரிய ஆணையை ஏற்ற நாங்கள் எல்லாம் தெருவாக சென்று பகவான் புத்தருடைய சிலையை கையில் வைத்துக் கொண்டு மார்கழி மாதத்தில் காலையில் 5 மணிக்கெல்லாம் சென்று புத்த பிரச்சாரம் செய்தோம். அதுதான் தமிழகத்தில் முதலிலே பௌத்தர்கள் தெருவில் சென்று பிரச்சாரம் செய்ததாக வரலாறு பதிவாக இருக்கிறது. இங்கே பலர் அதில் கலந்து கொண்டவர்களெல்லாம் இருக்கிறார்கள். அந்த காலகட்டத்தில் 1974ஆம் ஆண்டு இந்த புத்தகயா சம்பந்தமான ஒரு கருத்தரங்கம் பிக்னிக் ஹோட்டலுக்கு அருகாமையில் இப்பொழுது மீண்டும் மெருகேறி கொண்டிருக்கின்ற அந்த மெமோரியல் ஹாலில் 74இல் நடைபெற்றது. உங்களுக்கெல்லாம் கவனம் இருக்குன்னு நினைக்கிறேன். பௌத்த பெரியார் சுந்தராசனார் அவர்கள் அதனை தலைமையேற்று நடத்தினார்கள். புத்தகயாவை மீட்டெடுப்போம், இந்தியாவில் மீண்டும் பௌத்தம் என்று ஒரு மிகப்பெரிய போஸ்டர், அதில் பகவான் புத்தர் இந்திய துணைக்கண்டத்தின் தலைப்பகுதியிலே காலை வைப்பது போன்ற ஒரு போஸ்டர் தெருவாக சென்று நாங்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்கின்ற காலத்தில் எல்லாம் ஒட்டிவிட்டு வந்திருக்கிறோம். அந்த அனுபவத்தின் வாயிலாகத்தான் இன்று வரையில் சமரசமற்ற பௌத்தத்திலே நின்று கொண்டிருக்கிறோம், சகோதரர் அனைவரும் உள்பட. இப்பொழுது இந்த முறை தலைமை பொறுப்பேற்றிருக்கின்ற சகோதரர் ரவி அவர்களை நான் வெகுவாக பாராட்டுகிறேன். முதலில் அதுதான் ஃபர்ஸ்ட் காரணம். என்னன்னா, பிஎஸ்ஐக்கு நிறைய தலைவர்கள் அண்ணன் அஜய்குமார் போன்றவர்கள்லாம் ரொம்ப சிறப்பாக தலைமை நடத்தியிருக்கிறாங்க. இப்போ எல்லாரையும் ஒருங்கிணைச்சு இந்த இடத்துல வாங்க, ஒன்று சேர்ந்து நமக்கான நம்ம மார்க்கத்துக்கான குரல் கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு நல்ல செயலை சகோதரர் ரவி அவர்கள் இங்கே ஏற்பாடு செய்திருக்கிறார். அன்புக்குரிய சகோதரர் பூபாலன் அவர்களோடு இணைந்து இங்கே தலைவர் மதிப்பறையனார் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது எப்படியெல்லாம் பௌத்தத்தை நீங்கள் கபலீகரம் செய்திருக்கிறீர்கள் என்று கபாலீஸ்வரர் கோயில் முதற்கொண்டு பேசிவிட்டார்கள். இங்கே பேசிய அனைவருமே வரலாற்றை தெல்ல தெளிவாக பேசியிருக்கிறார்கள். இப்போது நாம் அடுத்தது என்ன செய்ய போகிறோம் என்று புத்தகயாவில் இருப்பவர்கள் சொல்லி அடுத்த கட்டத்திற்கு போக வேண்டிய தருணத்தில் இருக்கிறோம் என்றால், இதற்கான மக்களை சேர்க்கின்ற பணியை தான் நாம் செய்ய வேண்டும். நாம் மீண்டும் மீண்டும் பௌத்தர்கள் இருக்கின்ற பகுதியிலேயே சென்று பௌத்தத்தை போதிப்பது, பிகார்கள் இருக்கின்ற பகுதியிலே சென்று நாம் பூஜை புனஸ்காரங்களை நடத்துவது போன்ற செயல்களில் ஈடுபடுவது, இவைகளை தாண்டி நாம் இந்த மக்களுக்கு செய்ய வேண்டிய செயல் என்ன? பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களும் பண்டிதர் அவர்களும் இந்த மக்களுக்காக என்ன சொன்னார்கள், அதை பௌத்த வழிபாட்டில் நாம் எப்படி கொண்டு செல்ல போகிறோம், அதைத்தான் நாம் கையில் எடுக்க வேண்டும். மீண்டும் மீண்டும் நடந்த விஷயங்களையோ, புஷ்யமித்திர சுங்கன் சொன்னான், பாலர்கள் இந்த விஷயங்களை கொண்டு வந்தார்கள், புத்தகையா இப்படி போன்றது, எப்படியெல்லாம் சொல்லி கொண்டு இருக்கிறோம். இந்த ஆக்ட்ல மிக முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட் ஒன்று இருக்கு. இந்த ஆக்ட் 1935ல முதல் வந்தது, அது அபாலிஷ் ஆயிட்டு சர்பாஸ் பண்ணிட்டு 1949 வந்தது. 1949ல சி அப்படின்னு ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கும் பாருங்க, டெஃபினேஷன் சொல்ற இடத்துல. அதுல அவன் சொல்ற கருத்து என்னன்னா, இது ஒரு சைவ கோவிலாக இருந்தது என்பது சி. இப்ப கூட நீங்க 1949 புத்தகயா டெம்பிள் ஆக்ட் எடுத்து பாத்தீங்கன்னா, எடுத்துங்க கூகுள்ல ட்ரை பண்ணுங்க, அதுதான். அதாவது இதுதான் இந்துக்களுடைய ராஜதந்திர மனோபாவம். ஏன் பாபா சாஹேப் இது அத்தனையும் முறியடிக்கின்ற அளவு 22 உறுதிமொழிகளை கொடுத்தாரு? அந்த தாத்பரியம் புரிஞ்சதுன்னா நாம மீண்டும் நம்ம விகாரை விட மாட்டோம். நாம நம்முடைய மார்க்கங்களையும் நம்முடைய மண்ணையும் எதையும் நாம் விட்டு கொடுக்க மாட்டோம். நம்ம என்ன நினைக்கிறோன்னா, ஆளுக்கால ஒரு தத்துவத்தை சொல்றது.
பாபா சாஹேப் வந்து எஜுகேட் டு அஜிடேட் அண்ட் ஆர்கனைஸ் டு ரிவோல்ட்னு சொன்னார். எஜுகேட் டு அஜிடேட் அண்ட் ஆர்கனைஸ் டு ரிவோல்ட், அதான் அவர் சொன்னது. பழைய புத்தகங்கள்ல எல்லாம் அதான் இருக்கு. பீம் பத்திரிகா பப்ளிகேஷன் அந்த காலத்தில் ஒன்று வரும், தயாளன் கவனம் இருக்கும்னு நினைக்கிறேன், அதில் தான் இதெல்லாம் வரும். இப்போ நாம ரிப்பப்ளிகன் பார்ட்டி வந்த பிறகு கற்பி போராடு ஒன்று செயல் கொடுத்தாங்க. தத்துவத்திலேயே இப்போ நம்ம சண்டை போட்டுருக்கிறோம். அப்போ பௌத்த தத்துவத்தில் வந்து அவனுக்கு ரொம்ப சுலபமாயிடுது. இவர்கள் இதற்குள்ளாகவே சுற்றிக்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறது இருப்பாங்க. இப்போ நம்ம என்ன முடிவு எடுத்துருக்கிறோம், யார் நடத்துகிறாங்கன்னு தெரியாது. சகோதரர் வந்தவொடனே என்னை யாருன்னு கேட்டார், நான் லிமுரியன்னு சொன்னேன். சகோதரர் நீங்கள் யாருன்னு கேட்டீங்க, ரவின்னு சொன்ன, 2 பேரும் கை கொடுத்துரும், முடிஞ்சு போச்சு. அவர் புத்திஸ்ட், நான் புத்திஸ்ட். ஓகே, அந்த நிலைக்கு வந்துட்டுமா? இங்கே நடத்துறது ஒரு குறிப்பிட்ட ஆர்கனைசேஷன். யாருக்காக? நமக்காக. இங்கே வந்திருக்கிறது எல்லாம் யாரு? யாருக்காக இந்த போராட்டம் நடக்கிறதோ அவர்கள் எல்லோரும் இங்கே வந்திருக்கிறோம். இதுதான் சமுதாயத்தின் ஒற்றுமை. இதுதான் ஃபர்ஸ்ட் விக்டரி. ஒரு முதற்கட்ட வெற்றி என்பது இங்கிருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். வெல் பிகன் இஸ் ஆஃப் டன். வெல் பிகன் இஸ் ஆஃப் டன். முடிஞ்சிச்சு, பாதி நல்ல வெற்றிக்கு சமமாயிடுச்சு. இங்கே வந்திருக்கிறவங்க எல்லாம் பாருங்க, தலைவர்களா, திருநாகரசு தலைவர், மதிப்பறிஞர் தலைவர், அண்ணா எங்களுக்கெல்லாம் மூத்தவர் அம்பேத்கர் தாசன் உட்கார்ந்துருக்கிறாங்க. சகோதரர் பீகாருக்காக குமார் இருக்கிறாங்க. எவ்வளோ சீனியர் லீடர். எல்லாமே இது என் இயக்கம், என்னுடைய சங்கம் அப்படிங்கிறதா இல்லை.